ஹிந்து மித்தாலஜி படி லார்ட் சிவா, அதாவது சிவன் தான் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுளா இருக்காரு. அப்பேற்பட்ட சிவன் பூமியில பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல அவதாரம் அப்படின்றது என்னன்னா, உலகத்தோட நன்மைக்காக கடவுள் மனிதனாகவோ அல்லது விலங்காகவோ உருவெடுத்து வரதுதான் அவதாரம்னு சொல்லுவாங்க. அதன்படி லார்ட் சிவா மொத்தம் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு ராமாயணம் காலகட்டத்துல சிவன் ஒரு குரங்கா, அதாவது அனுமனா அவதாரம் எடுத்திருப்பாரு. இதே மாதிரி வீரபத்ரா, காலபைரவா போன்ற ஒரு சில அவதாரங்கள் பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே தவிர லார்ட் சிவாவோட மத்த அவதாரங்கள் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த வீடியோல லார்ட் சிவாவோட 19 அவதாரங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு விடுங்க. என்னோட கெஸ்ஸிங் மேக்ஸிமம் ஒரு 20,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிப்லாட் அவதாரம். இந்து புராணங்கள் படி இந்த பிப்லாட் அவதாரம் தான் லார்ட் சிவா பூமியில எடுத்த முதல் அவதாரம்னு சொல்லப்படுது. இந்த அவதாரத்தை பத்தி நம்ம அவ்வளவா கேள்விப்பட்டது கூட இல்லனாலும் நார்த் இந்தியால இந்த பிப்லாட் அவதாரம் ரொம்பவே ஃபேமஸ். பிப்லாட் தத்திஷி அப்படின்ற ஒரு துறவிக்கு மகனா பிறந்திருக்காரு. ஆனா இவர் கருவுல இருக்கும் போதே லார்ட் சனி, அதாவது சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால அப்பாக்கும் மகனுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட தத்திஷி முனிவர் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு காட்டு பகுதியில நீண்ட நாள் தவம் இருந்துட்டு வந்திருக்காரு. அப்போ அங்க வந்த லார்ட் இந்திரா தத்திஷி முனிவரோட முதுகெலும்ப வாங்கி வஜ்ராயுதம் அப்படின்ற ஆயுதத்தை உருவாக்கி விருத்ராசுரன் அப்படின்ற அரக்கனை அழிச்சிருக்காரு. முதுகெலும்ப தானமா கொடுத்த தத்திஷி முனிவர் இறந்த செய்தி தெரிஞ்சு துக்கம் தாங்க முடியாத அவரோட மனைவி பிறந்த குழந்தைய ஒரு அரச மரத்தடியில வச்சுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. பிப்லாட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கருவுல இருக்கும் போதே சனி பகவானோட ஆதிக்கம் இருந்ததாலதான் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினாரும், அதுதான் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனதுக்கு முதல் காரணமாவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சனி பகவான சபிச்சு பூமியில விழ வச்சு இனி 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு பாடம் புகட்டி அனுப்பியிருக்காரு. இதுதான் பிப்லாட் அவதாரத்தோட ஒரு சுருக்கமான ஸ்டோரி. பைரவ அவதாரம். ஒரு முறை லார்ட் விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிறந்ததா சொல்லப்பட்ட லார்ட் பிரம்மாக்கும் நம்ம 2 பேர்ல யார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ற போட்டி ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா லார்ட் சிவா தோன்றி என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்றாரு. அப்ப விஷ்ணு சிவனுக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்லன்னு சொல்லி அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மா மட்டும் சிவனோட உச்சி முடிய பாத்துட்டேன்னு போய் சொல்லிடுறாரு. அப்போதான் லார்ட் சிவா பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவோட ஆணவத்தை அழிக்க அவரோட 5வது தலையை வெட்டி எடுத்துட்டு இருக்காரு. வீரபத்ர அவதாரம். பிரம்மாவோட மகன் தக்ஷன், இவருக்கு பிறந்த மகள் சதி சிவனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தான் அப்பாவோட 5வது தலையை வெட்டின சிவனையே தான் பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிறது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்காம ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு எல்லா கடவுள்களையும் தேவர்களையும் அழைச்சிருக்காரு. ஆனா அவரோட மகளையும் சிவனையும் மட்டும் கூப்பிடல. ஆனாலும் அப்பா மேல இருக்க பாசத்திலையும் உரிமையிலும் சதி அந்த யாகத்துக்கு போயிருக்காங்க. ஏன்பா என்னையும் என்னோட கணவரை மட்டும் கூப்பிடலன்னு தக்ஷனை பார்த்து கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ தக்ஷன் சதியையும் சிவனையும் ரொம்பவே இழிவுபடுத்தி பேச அதை தாங்கிக்க முடியாத சதி அந்த யாகத்தில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதனால பயங்கர கோபம் அடைஞ்ச சிவன் 3 கண்ணோடு கழுத்துல மண்டை ஓடு மாலை அணிஞ்சு ரொம்பவே ஆக்ரோஷமான வீரபத்ர அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த வீரபத்ர அவதாரம் தான் சிவனோட ரொம்பவே உக்ரமான அவதாரம். வீரபத்ரனா மாறின சிவன் தக்ஷனோட ஆணவத்தை அழிக்க அவனோட தலையை வெட்டி ஒரு ஆட்டோட தலையை அவனுக்கு பொருத்தி இருப்பாரு. கிராத் அவதாரம். மகாபாரதம் அப்ப அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பசுபத் அஸ்திரத்தை வாங்க சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்துட்டு இருப்பாரு. அப்போ துரியோதனன் அர்ஜுனனை கொல்றதுக்காக மூக்கன் அப்படின்ற ஒரு அரக்கன் அனுப்பிவிடுவாரு. அந்த அரக்கன் ஒரு காட்டு பன்றிய மாதிரி அர்ஜுனனை கொல்ல போகும்போதுதான் அர்ஜுனனை காப்பாத்த சிவன் கிராத் அப்படின்ற ஒரு வேட்டைக்கார அவதாரம் எடுத்திருப்பாரு. கிராத் அவதாரம் எடுத்த சிவன் காட்டு பன்றிய மாதிரி இருந்த மூக்கனை வீழ்த்திட்டு பிறகு அந்த சக்தி வாய்ந்த பசுபத் அஸ்திரத்தை அர்ஜுனன் கிட்ட கொடுத்திருப்பாரு. ஷரப அவதாரம். இந்த ஷரப அவதாரத்துல சிவன் பாதி சிங்கமும் பாதி பறவையும் கலந்த ஒரு உருவமைப்புல இருப்பாரு. லார்ட் விஷ்ணு நரசிம்ம அவதாரத்துல பயங்கர ஆக்ரோஷமா கோபத்தோடு இருக்கும் போது நரசிம்மரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக தான் சிவன் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இருக்கக்கூடிய ஷரப அவதாரம் எடுத்திருக்காரு. துர்வாசர் அவதாரம். ஒரு முறை காடஸ் பார்வதி சிவனோட கோபத்தை பார்த்து இனிமே இவர் கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி சிவனை விட்டு பிரிஞ்சு போக நினைப்பாங்க. அப்போ பார்வதி தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிவன் தன்னோட முழு கோபத்தையும் பூமியில இருக்க அனுஷியா அப்படின்ற ஒரு பெண்ணோட கருவுல செலுத்திடுவாரு. அந்த கருவுல இருந்து பிறந்த குழந்தை தான் துர்வாசர். இந்த துர்வாச முனிவர் வரம் கொடுக்கறதுலயும் சிவனோட கோபத்திலேயே பிறந்ததால முன்கோபப்பட்டு மத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுலயும் பேர் போனவர்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தம அவதாரம். மகாபாரதம்ல வர துரோணாச்சாரியரோட மகன் அஸ்வத்தமனும் சிவனோட ஒரு அவதாரம் தாங்க.
தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப அமிர்தம் கூடவே கொடிய விஷமும் வெளியே வந்திருக்கு. அந்த விஷம் பார்க்கடலை கலந்துடக்கூடாதுன்னு சிவன் அதை குடிச்சிருப்பாரு. அப்போ சிவன் உடல்ல இருந்து வெளிவந்த விஷ்ணு புருஷ்க்கு வரம் கிடைச்சி துரோணாச்சாரியருக்கு மகனா அஸ்வத்தமனா பிறந்து சத்திரியர்களை அழிச்சிருக்காரு. ரிஷபாவதாரம் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்ததுக்கு அப்புறம் பாதாள லோகத்துக்கு போன லார்ட் விஷ்ணு அங்க ஒரு பெண்ணோட அழகுல மயங்கி அங்கேயே சில காலம் வாழ்ந்து வந்திருக்காரு. அப்போ இவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே அசுரர்களா பிறந்திருக்காங்க. அந்த அசுர குழந்தைகள் தேவர்கள் கடவுள்கள்னு எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போதான் சிவன் ஒரு காளை மாட்டோட உருவத்துல ரிஷபாவதாரம் எடுத்து அந்த எல்லா அசுர குழந்தைகளையும் அழிச்சிருப்பாரு. ஹனுமன் அவதாரம் ஹனுமனும் சிவனோட ஒரு அவதாரம் தான் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ராமாயணம் காலகட்டத்துல லார்ட் விஷ்ணு ராம அவதாரம் எடுத்திருந்தப்ப ராமருக்கு உதவியா இருக்க லார்ட் சிவா தான் ஹனுமன் அவதாரம் எடுத்திருப்பாரு. ஹனுமன் சிவனோட அவதாரமா இருக்கிறதாலதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான காடா இருக்காரு. ஹனுமனோட ஸ்ட்ரென்த் பத்தியும் அவரோட பவர்ஸ் பத்தியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இவர் நினைச்சா ஒரு மலையை ஒரே கையில தூக்கிட்டு போயிடுவாரு. இவரால எவ்வளவு பெருசானாலும் வளரவும் முடியும். ஹனுமனோட மத்த பவர்ஸ் அண்ட் அவரோட ஃபுல் ஸ்டோரி பத்தி யாராவது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல ஹனுமனை பத்தி டீடைல்டா ஒரு தனி வீடியோல பாத்துடலாம். அடுத்த அவதாரம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பார்த்த அவதாரங்கள்ல சிவனோட எந்த அவதாரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா காட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நந்தி அவதாரம் சிவனோட வாகனமா இருக்க நந்தியும் சிவனோட ஒரு அவதாரம் தாங்க. நந்தி பிறக்கும் போது ஒரு சாதாரண மனித குழந்தையா தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 7 வயசு இருக்கும் போது 8வது வயசுல இறந்து போயிடுவார்னு தேவர்கள் சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் நந்தி நீருக்கடியில மூழ்கி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. இந்த பூமியில ஒரு சாதாரண மனிதனா பிறந்து இறந்து போற வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் எப்பவும் உங்களோட சேவகனா உங்க கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் நீ என்னோட வாகனமா இருக்கியான்னு கேட்க நந்தியும் சந்தோஷத்தோட சரின்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் சிவன் நந்தியோட கழுத்துல ஒரு மாலை போட்டு சிவனை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியையும் பலத்தையும் கொடுத்து காலை தலையும் மனித உடலும் கொண்ட நந்தியா மாத்தி அவர் கூட வாழ்ச்சிட்டு போயிருக்காரு. கிருஷ்ணதர்ஷ அவதாரம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வேதங்களும் சடங்குகளும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்த்த சிவன் இந்த கிருஷ்ணதர்ஷ அவதாரம் எடுத்திருப்பாரு. பிக்ஷ்வரி அவதாரம் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் மனிதனத்தை காப்பாத்துறதுக்காக சிவன் இந்த பிக்ஷ்வரி அவதாரம் எடுத்திருப்பாரு. யாதிநாத் அவதாரம் பழங்குடியினத்தை சேர்ந்த சிவபக்தர்களான ஒரு தம்பதியை சோதிச்சு பார்க்க சிவன் இந்த யாதிநாத் அவதாரம் எடுத்திருப்பாரு. ஒரு சின்ன குடிசையில தங்கியிருந்த கணவன் மனைவி வீட்டுக்கு விருந்தாளியா வந்த யாதிநாத்தை உள்ள தங்க அனுமதிச்சுட்டு கடுமையான குளிர்லயும் வெளியில தங்கி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு காட்டு விலங்கால கணவன் இறந்து போக மனைவியும் சாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சிவன் தன்னோட உண்மையான ரூபத்தை வெளிக்காமிச்சு அடுத்த ஜென்மத்துல இவங்களை ஒரு அரச குடும்பத்துல பிறக்க வச்சு மறுபடியும் கணவன் மனைவியா ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. சுரேஸ்வர் அவதாரம் தன்னோட பக்தர்களை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவன் ஒரு முறை இந்திரனா அவதாரம் எடுத்திருப்பாரு. அந்த அவதாரத்தோட பேர் தான் சுரேஸ்வர். பிரம்மச்சாரி அவதாரம் காடஸ் பார்வதி சிவன் அடைய கடுமையான தவம் இருந்தப்ப சிவன் எப்படி மனிதர்களை சோதிச்சு பாப்பாரோ அதே மாதிரி பார்வதியும் சோதிச்சு பார்க்க பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்திருக்காரு. சுந்தந்தர்க்க அவதாரம் பார்வதியோட தந்தை இமாலயா கிட்ட பார்வதியை திருமணம் செஞ்சுக்க கேட்கும் போதுதான் சிவன் இந்த சுந்தந்தர்க்க அவதாரம் எடுத்திருப்பாரு. சிவனோட அவதாரங்கள்லயே இந்த அவதாரத்துலதான் ரொம்பவே அழகா இருந்தாருன்னு சொல்லப்படுது. யக்ஷேஸ்வர் அவதாரம் பார்க்கடல இருந்து வெளிவந்த அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள் ரொம்பவே ஆணவத்தோடும் திமிரோடும் இருந்திருக்காங்க. அவங்களோட ஆணவத்தை அழிக்கதான் சிவன் யக்ஷேஸ்வர் அவதாரம் எடுத்திருப்பாரு. அவதூத் அவதாரம் இந்திரனோட ஆணவத்தையும் திமிரையும் அழிக்கதான் சிவன் இந்த அவதூத் அவதாரம் எடுத்திருப்பாரு. கிரிகபதி அவதாரம் கிரிகபதி வைஷ்ணவர் அப்படின்ற ஒரு பிராமணருக்கு மகனா பிறந்திருப்பாரு. இவரோட 9வது வயசுல இறந்து போயிடுவார்னு நாரதர் மூலமா தெரிஞ்சதால மரணத்தை ஜெயிக்க கிரிகபதி காசிக்கு போவாரு. அங்க இந்திரன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்ல அதுக்கு கிரிகபதி எனக்கு சிவனோட அருள் தான் வேணும்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டு கோபப்பட்ட இந்திரன் கிரிகபதியை கொல்ல முயற்சிக்கும் போது அங்க சிவன் தோன்றி கிரிகபதியை காப்பாத்தி அவருக்கு சாகா வரம் கொடுத்து தன்னோட ஒரு அவதாரமா மாத்திருப்பாரு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. லார்ட் சிவாவோட இந்த 19 அவதாரங்கள்ல எந்த அவதாரத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் காட் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சிவ பக்தர்கள் யாராவது இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.